வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ நிறைய சார் கல்யாணம் முடிஞ்சு சிறப்பாக முடிஞ்சு எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னார் உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக சென்னை ரீச் ஆயாச்சு. கோவிலம்பாக்கமில் தான் இப்போ இருக்கேன். அதோ தெரியுது பாருங்கள் ஒரு பில்டிங், அதுக்கு பக்கத்து பில்டிங் தான் கோவிலம்பாக்கம் ஃபார்ச்சூன் டவர்ஸு. இந்த வாரம் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து செஷன் எப்படி போகுது அப்படின்றத சொல்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நைட்டு ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் செஷன் இருக்குது. கண்டிப்பாக 7:30க்கு எல்லாருமே வந்துருங்க. நேற்றே கொண்டு வர வேண்டியது சில பல காரணங்கள்னால மிஸ் ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் இன்றைக்கி நைட்டு வந்துருங்க. நாளையிலேருந்து செஷன் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு டமால் 35 ரீசனிங் கொஸ்டின் எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸ்க்கு. ஏன்னா இந்த வாரம் சனி ஞாயிறு இருக்குல்ல, போக போகுது. அது மாதிரி ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்க்கான ஒரு செட்டு பசில் ஆர் சீட்டிங். அடுத்து எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்க்கான ஒரு 5 கொஸ்டின். ஸோ இப்படி தான் செஷன் போகுது இந்த வாரம் ஃபுல்லாக. ஸோ மிஸ் பண்ணாமல் தயவு செய்து டமால் அட்டன் பண்ணுங்கள். பிஓ ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் வந்துருச்சு. ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸு, எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸு எழுதி முடிச்சிட்டிங்க. ஸோ இனிமேல் நம்ம மெயின்ஸ்க்கு நிறையா ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரட்டும், பார்த்துக்கலாம், நம்ம சுமாராக தானே எழுதியிருக்கோம் அப்படி இப்படின்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க. நம்ம முயற்சியை போடணும். நம்ம முயற்சி போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் வந்துடும். ஸோ தயவு செய்து வெறித்தனமாக மெயின்ஸ்க்கு படிங்க. நாளையிலேருந்து டமால் செஷன் அட்டன் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ கன்சிஸ்டன்சியாக இருக்குமோ அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதாவது ஓடி போனால் தான் பஸ்ஸை பிடிக்க முடியும். ஆனால் ஓடியே போகாமல் அந்த எஃபர்ட்டே எடுக்காமல் சும்மா நின்று பார்த்துக்கிட்டே இருந்தால் பஸ்ஸை பிடிச்சிட முடியுமா? தயவு செய்து ஓடுங்க, முயற்சியை போட்டு ஓடிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. மறக்காமல் நைட்டு 7:30 மணி செஷனுக்கு வந்துட்டு நாளையிலேருந்து டமால் வந்துருங்க. ஸோ நம்ம இந்த வாரம் சாட்டர்டே கோவிலம்பாக்கமில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். கோவிலம்பாக்கமில் தான் இருக்கேன். சினாரியோவை பாருங்கயா, வேறு லெவலில் இருக்கியா. மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அருமையாக இருக்குது. இந்த இடத்துல நின்று ஒரு காஃபிகள் ஒரு பஜ்ஜிகளை வைத்து சாப்பிட்டு கொண்டே குடித்து கொண்டே இருந்தால் காஃபிகளை சொன்னேன், அருமையாக இருக்கும். பட் நமக்கு மஞ்சக்காமல்னால பஜ்ஜி சாப்பிடக்கூடாது, கொஞ்ச நாள் கழிச்சு சாப்பிடுவோம், சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணாமல் நாளை காலையில் 11 மணிக்கு வந்துடுங்க. ராயல் பாஸ் ஆஃபரு, அதை மாதிரி டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கான அந்த பேக்கேஜ் ஆஃபரு, எஸ்ஓ பேக்கேஜுக்கான ஆஃபரு, அதை மாதிரி எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்க்கான 30 days பிடிஎஃப் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.